ராம் சீதா சீரியல் இன்னைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீதா வந்து பிச்சு உதறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீதாவோட அம்மா உமா வந்து கிச்சனில் வந்து மோரை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கரண்டி வந்து சூடாக வந்து காய்ச்சிட்டு அந்த கரண்டி எடுத்து மோரில் வைக்கிறாங்க. என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி பண்ணால் வயிற்று வலி எதுவும் இருந்துச்சுன்னா சட்டுன்னு போயிடும். இதே மாதிரி நாட்டு மருந்து விஷயம்லாம் என்கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே குப்பை கொட்டதை விட நான் வெளியில் போய் நல்லாவே சம்பாரிச்சுப்பேன். எனக்கு வந்து கற்றுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்துட்டாங்க. எங்கள் அம்மா நாட்டு மருந்தை எங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரின்னு சொல்லி அந்த மோரை வந்து நல்ல மனசோட தான் எடுக்க போகிறாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டு முடித்தோன்னே டம்ளர் எடுத்து கீழே போட்டாங்க பாரு. செதறி போச்சு. உன்னை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பயந்துட்டாங்க. அர்ச்சனா, கல்பனா கேங், ராமோட தங்கச்சிங்கெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அர்ச்சனா உனக்கு போய் வந்து தங்கச்சிக்கு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு வயிற்று வலியில் துடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு மோரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ இவ்வளோ கேவலமாக இருந்து நடந்துக்கிறியா? உனக்கு மோர் இல்லை பால் ஊற்ற போகிறேன், அதுவும் இப்பயே இந்த நொடியே தயாராகிரு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா மகாலட்சுமி நீளமாக ஒரு பொருள் வச்சுருப்பாங்களே அந்த துப்பாக்கி வந்து எடுத்துட்டாங்க நம்ம சீதா. ஏய் வெளியில் வாடி அப்படின்னு சொன்னேன். கல்பனா வந்து எனக்கு என்ன பயமா? நான் அர்ச்சனா மாதிரி கோலையா? நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து காமெடி பண்ணுறாங்க. சீதா வந்து பேசுகிறாங்க. நான் தீக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தீத்துட்டு தான் பேச போகிறேன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற பொருளை எடுத்து காட்டினோன்னே அவங்க அரண்டிட்டு போகிறாங்க. என்னமோ வந்து பஞ்ச் டீலாக்லாம் பேசுனேன், ஏன் முன்னாடி பேசுடி அப்படின்னு சொல்லும்போது கிச்சன் பக்கத்தில் வந்து ஒழிச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கல்பனா முன்னாடி வந்து நேரடியாக நிற்கிறாங்க. உனக்கு என் கையால் தான் சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில. மகாலட்சுமி மொத்த குடும்பம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. எதுக்கடி இப்படி பண்ணுற தையக்காரி, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி மகாலட்சுமி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நான் இவளை சும்மா விட மாட்டேன், இவள் பண்ணி வச்ச காரியம் அப்படி. யார் சொன்னாலும் நான் என்ன சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைக்கிறியா? ராஜசேகரோட பொண்ணு, போலீஸ்காரியோட பொண்ணு, எனக்கு என்ன சுட தெரியாதா அப்படின்னு சொல்லி டப்புன்னு வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து லைட்டாக வந்து நவுறதுனால பின்னாடி இருக்கிற பொருள்லாம் வந்து சதறி வெடிக்குது. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மகா நீ போகாத, அவள் கையில் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, நீ எதுவும் பண்ண மாட்டே, ஆனால் அவள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கா, இனிமேட்டு இதெல்லாம் சரி வராது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லும்போது தூரம் வந்து கல்பனா முன்னாடி வந்துட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய், நியாயமாக இருந்துச்சுன்னா நானே நவுந்து நிற்கிறேன். ஏய் தோர நீ காப்பாற்ற வந்தியா இல்லை கல்பனாவை அமுச்சு வைக்க வந்தியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கல்பனா நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டோன்னே மீரா வந்து கேட்குறாங்க. அது அவங்க வயாலே கேட்டால் தானே வந்து உண்மையாக சத்தியெல்லாம் வந்து தெரிய வரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கோவத்தில் வந்து உச்சத்தில் இருக்காங்க சீதா முன்னாடி யாராலையும் நிற்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாரு, இதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சுக்க ஒன்று கணக்காக ஒன்று ஆகிடும். ராமுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இவங்க பண்ணி வச்ச காரியம் அது மாதிரி ஒன்று சத்தியன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பண்ணாங்க இவங்க பண்ணுறத? அர்ச்சனா நீ சொல்ல புரியா இல்லையா? உடனே ஜாட மாதிரியா வந்து கல்பனா வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஏய் அர்ச்சனா நீ எவ்வளோ பெரிய கோலம் நல்லாவே தெரியும், இப்போ நீ வாயால் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னேன். எதுவும் சொல்கிற மாதிரி தெரில. சத்தியன் வந்து நீங்களே சொல்லுங்கள், அவங்க தான் சொல்ல மாட்டாங்க, மிகப்பெரிய ஃப்ராடுன்னு தெரியும்ல. ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனப்போ என் குழந்தைய வந்து இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து கலந்த சாப்பாடை வந்து 3 தங்கச்சிங்களையும் திருடி கல்பனா பக்கத்தில் வச்சுருக்காங்க. கல்பனா சாப்பிட்டனால தான் இப்போ வயிற்று வலி. நான் சாப்பிட்டுருந்தேன்னா உருவமே இல்லாத குழந்தைய இது மாதிரி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுத்த பொய்ங்கிற மாதிரி அர்ச்சனாவும் அந்த இடத்துல கல்பனாவும் வந்து நடிக்கிறாங்க. அப்படிங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் சத்தியம் நவுருங்கன்னு சொன்னோன்னே நவுறாங்க. சிறுவண்டுகளா ஆள் நீங்கள் தான். இந்த என் குறி தப்பாது பார்த்தியா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்பனாவை நான் இது மாதிரி பண்ணேன், அவங்க பக்கத்தில் இருக்க பொருள்னா வெடிச்சிச்சு, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது ட்ரிகரை அழுத்தட்டாங்கிற மாதிரி செம மாதம் வந்து கத்துறாங்க நம்ம சீதா. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே ஆமாம் சீதா சொல்கிறது எல்லாம் உண்மைதான், மருந்து கலந்து வச்ச சாப்பாடை நாங்கள் தான் திருடி கல்பனா பக்கத்தில் வச்சோம், கல்பனா இது எல்லாம் திட்டம் போட்டு இருந்தாங்க, அதனால தான் கல்பனாக்கு வயிற்று வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சேதுராமனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இது முதல்ல யாருக்கெல்லாம் கூட்டு இருக்கு? அர்ச்சனா, கல்பனா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? சுபாஷுக்கு வந்து கூட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சே அவனுக்கு இருந்துச்சுன்னா எல்லாரையும் வந்து அடித்து துரத்த வேண்டியதான். அங்கிள் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கணும். குழந்தைன்னு கூட பார்க்காம எவ்வளோ கேவலமாக வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. சொத்து கண்ணை மறைக்குது. இப்போ 25% சொத்து என் பேரில் வந்து எழுதுனனால இப்போ வாரிசு வந்துருச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிடும்ல. இப்போ எனக்கு அப்புறம் அந்த வாரிசுக்கு தானே வந்து சொத்து வந்து போகும், அதை பிடுங்கணும் தான். சொத்து பேய்ங்க இதெல்லாம். இதுங்கெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். உன்னை சேதுராமன் வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. நீ வந்து எதுவும் தேவையில்லாமல் நெகட்டிவாக எதுவும் பண்ணாதம்மா, நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சிச்சுன்னா இனிமேட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை அங்கிள் இந்த பிடிங்க கையில் அப்படின்னு சொல்லும்போது பிடிக்கிறாங்க. சீதா சொல்கிறத நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அது? சீதா பொய் சொல்ல மாட்டான்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சொத்து பேய்ங்க தானே, தங்க பேனால் வந்து தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி கல்பனா வரப்பே நான் நினச்சேன். இப்போ சொத்துக்காக வந்து இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துகிட்டு இருக்காங்கன்னா நான் போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ண தான் செய்வேங்கிற மாதிரி சத்தியன் வந்து மாஸ் பண்ணுறாங்க.
கல்பனாவோட ட்ராலி பேக் ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஒரு கையில் வந்து மாசா தள்ளிட்டு வராங்க. இன்னொரு கையில் வந்து கல்பனாவை பிடிச்சிட்டு அப்படியே தர இழுத்துட்டு வந்து தூக்கி விட்டு எறியறாங்க கல்பனாவையும். அந்த ட்ராலி பேக் வந்து 4-5 அடி தள்ளி போய் விழுவுது. பொறுக்கிக்கிட்டு நீயா போறியா? இல்லை உன்னை அடிச்சு தான் துரத்தணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. ஒன்று வந்து மொத்த குடும்பம் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. அர்ச்சனா ஏதாவது பண்ணுமா, நம்ம பண்ணாத தப்பா வந்து அவள் பண்ணிட்டா, அவளை வீட்டை விட்டு துரத்துட்டா, எனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அர்ச்சனா இதை பார்த்தோன்னு வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரில. இப்போ கல்பனா மட்டும் வீட்டை விட்டு போகலன்னா அடுத்தது நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆயிடும். போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதான். அங்கிள் அதை முதல்ல செய்யுங்க. இந்த பிசாசுங்களாம் வீட்லேயே இருக்கக்கூடாது. வீட்டில் விட்டா அப்புறம் அவ்வளோதான். இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. எங்கேயாவது திருப்பி வந்து வாழை ஆட்டிக்கிட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு நம்ம சீதா வந்து வேற லெவலில் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சேதுராமன் வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. அவளா இந்த வீட்டை விட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கேன், நான் போலீஸ் கால் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வழியே தெரில அப்படின்னு சொன்னேன். மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க. சீதா வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள, அதுவும் இல்லாமல் சேதுராமன் வந்து முடிவு எடுத்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் இதுவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த முடிவு அங்கீகாரம் எல்லாம் வந்து நான் எடுத்ததாக தான் இருக்கணும், வேற யாரும் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. உடனே வந்து முடிவு எடுக்கலான் இருக்கிறப்ப, ஏய் என்னெல்லாம் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாருக்கும் வந்து அவ்வளோ பெரிய பவர்லாம் இந்த வீட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கல்பனா. என்னடி ஏன் முன்னாடியே மாஸ் பண்ணுறியா? நான் பயந்துட்டு போய் என்னை விட்டேன்னு நினச்சியா? ஐயோ பாவன்னு விட்டேன். பாஸ் வரப்போ நான் இங்கே இருக்கணும் இல்லை, அதுக்காக தான் சொல்லி கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா. ஐயோ சீதா வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துட்டா, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்பனா செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. என்னம்மா அது நம்ம செய்யாதையா வந்து அவள் செஞ்சுட்டா? நீங்கள் நானும் யோசிச்சது தானே செஞ்சுருக்கா. சும்மான் இருக்கீங்களா? இல்லாட்டி சேதுராமன் வந்து என்னையும் துரத்தி விட்டுருவாங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்பன்னு பார்த்து என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் வந்து மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ இந்த வாட்டி மன்னிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது உமாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். தெரிஞ்சுட்டாங்க. அப்போ நான் இத்தனை நாளாக வந்து இந்த விரதம் இருந்தது, சீதாவோட குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னது எல்லாம் பச்சை போய், நீங்கள் இந்த மாதிரி திட்டம் போட்டுட்டு தானே இருந்தீங்க. உங்களோட சதி திட்டம்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி உமா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. என்னங்க, நான் போலீஸ்காரியோட பொண்டாட்டி, எனக்கு கண் சாடையிலேயே வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் நீங்கள் எல்லாம் திருந்த மாட்டீங்களா? ஒரு நப்பாசையில் வந்து நினச்சிட்டேன். மகாலட்சுமி நீங்களும் தானே இதுக்கு கூட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து சொல்கிறீங்க? பின்ன குடும்ப பொண்ணுங்க செய்கிற காரியமா இது? அதுவும் குழந்தை விஷயத்தில் வந்து விளையாட்டு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கிங்க, சீதா பண்ணால் தப்பு, ஆனால் என் புருஷன் வந்து இது மாதிரி பண்ணாருன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவ்வளோதான். ராஜசேகருக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த வேற மாதிரி தசை திருப்பி விடுவார். என் புருஷனுக்கு கால் பண்ணட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ராஜசேகரை பற்றி ஏற்கனவே வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப கோவக்காரர். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இனிமேட்டு சீதா இந்த வீட்டில் இருக்கவே வேணாம். இந்த வீட்டில் இருந்தால் அடுத்தடுத்து எதாவது பண்ணுவாங்க. அர்ச்சனாவை எப்படி வந்து இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க விட்டீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி மீராவும் சத்தியனும் கரெக்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அர்ச்சனாவும் கல்பனாவும் சேர்ந்து தான் இந்த சதி திட்டத்தை பண்ணாங்க. ஆனால் கல்பனா தான் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிட்டாங்க. நிச்சயம் இதுக்கு பின்னாடி எல்லாரும் இருக்காங்க. உமாமா நீங்கள் சீதா வந்து கையோட வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் ராம் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அவன் வந்து சுழுக்கெடுப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் 25% ஷேருக்காக என்னென்ன செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வச்சு கேம் விளாண்டிங்க, செந்தூரை பற்றி எனக்கு என்ன தெரியாதான் நினச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே மகாலட்சுமி வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. ஐயோ இப்போதைக்கு கல்பனா வீட்டை விட்டு துரத்தும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னேன். கல்பனா வந்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. மகாலட்சுமி வந்து கடுப்பாகி திட்டுறாங்க. கல்பனா என்னென்ன அர்ச்சனா மாதிரி கும்பிடு அப்படின்னு சொல்லி கும்பிடுவேன்னு நினச்சியா? அவ்வளோதான், அவனை தோலை உரிச்சு தொங்க விடுறேன். இனிமேட் மகா அவன் ஆட்டம் முடியுதுன்னு கல்பனா பேசுகிறாங்க.